பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை இல்லாம without the power of God, ராஜ்யத்தின் வேலையை உங்களால செய்ய முடியாதுன்னு இயேசு அறிந்திருந்தார். Jesus knew that you cannot do the work of the kingdom. புரிஞ்சவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுமா? Amen. திரும்பவும் நான் சொல்லுகிறேன். I say again. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன படத்தை பார்த்தோம் நம்ம எல்லாம்? What picture did we see a few minutes ago? இன்ஜின் இல்லாத ஒரு அழகான காடியை பார்த்தோம். We saw a beautiful car without an engine. எத்தனை பேர் பாத்தீங்க? உள்ள என்ஜினே இல்லாத ஒரு அழகான காடியை நம்ம என்ன செய்தோம்? பார்த்தோம். We saw a beautiful car with no engine இந்த inside. சீஷர்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்தது. And the disciples' lives were like that. இந்த சீஷர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, How the lives of the disciples ஒரு were. உள்ள என்ஜின் இல்லாத ஒரு காடியை போல வெளிப்பிரகாரமாக இருந்துச்சு. They were looking like a beautiful car outside but with no engine inside. இயேசுவோடே அவங்க 3.5 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. They did ministry with Jesus for 3.5 years. இயேசு உயிரோடு எழுப்புனதை பார்த்தாங்க. They saw Jesus rising from the dead. இயேசு 5000 5 அப்பத்தை 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிச்சத கண்ணால பார்த்தாங்க. They saw Jesus feeding 5,000 people with 5 bread and 2 loaves with their own eyes. ஆனாலும் But அவங்களுக்குள்ளாக இன்னும் தேவனுடைய வல்லமையை அவங்க பெற்றுக்கொள்ளல. they did not receive the power of God yet. அதனால இயேசுவுக்கு தெரியும், And Jesus knew அவங்களால ஆண்டவருடைய வேலையை அவங்களால செய்ய முடியாது. they cannot do God's work. ஆண்டவர் அறிந்துதான் அவங்களுக்கு சொன்னாரு, And Jesus knew, and that's why he பரிசுத்த said, ஆவியினால நீங்க நிரப்பப்படும் வரைக்கும் until you are filled with the Holy Spirit, நீங்க எருசலேமை விட்டு போகாதீங்க. do not go out of Jerusalem.